இப்போ வர்ற 29/3/2025 சனி பயிற்சி நடக்குது. கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம மிதுனம் சொல்லிட்டோம், ரிஷபம் சொல்லிட்டோம், மேசம் சொல்லிட்டோம். இப்போ வந்து கடக லக்னத்தை பற்றியான நம்ம பேச போகிறோம், பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் மிதுன லக்னம் முடிவில் ஒரு கேள்வி கேட்டேன். ஆமாம் ஆமாம், அதுக்கு மட்டும் விடை வரலையே. ஓகே ஓகே ஓகே. 2015 வரைக்கும் என்னுடைய அந்த ஆராய்ச்சி இருந்தது. 13 முடிச்சுட்டேன். ஆனால் 2015 வரைக்கும் அந்த எப்படி சரியாக பொருந்துதா மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக பொருந்தி பார்த்தேன். மிகச்சரியாக வந்துச்சு. பூகம்பம் சம்மந்தமாக நிறைய கால்குலேஷன் எடுத்திருக்கேன். எடுத்து வந்து அதை வந்து நிரூபிக்க முடியும். அடுத்து எப்போது நடக்கும், எங்கே நடக்கும், பெரிய பூகம்பம் எங்கே நடக்குங்கிறதெல்லாம் எடுத்திருக்கோம். அதனால் அந்த ஆராய்ச்சி வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த பூகம்ப ஆராய்ச்சி செய்யும்போது தான் தெரிஞ்சது நம்ம சந்திரனை வந்து தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம், சொல்லக்கூடிய தசா புத்திகள்லாம் தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் வந்து யாருக்கும் ஜாதகமே சொல்லலை. அப்போ நண்பர் வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமா சங்கர், அவர் தான் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன பொருளாதாரம் தானே மிக முக்கியமாக இருந்தது இல்லைங்களா? அந்த பொருளாதாரத்துக்கு அந்த ஒரு 4-5 மாதத்துக்காக உண்டானதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்தாரு. ஆராய்ச்சியை முழுமையாக பண்ணோம், வெற்றியும் பண்ணிட்டோம். அதற்கு பிறகு நான் அந்த சந்திரனுடைய பொசிஷனை மட்டும் மாற்றிட்டேன். நான் டோட்டலாக வந்து உண்மையிலே சந்திரன் எங்கே இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா? ஆமாம்மா, இப்போ நீங்கள் டோட்டலாக மாறி இருக்கு. ஆமாம், இப்போ ஒரு மாதம் முழுவதும் ஒரு ராசியில் தான் சந்திரன் பயணிக்கும் அப்படிங்கிறத எடுத்ததுக்கு பிறகு 7000 ஜாதகம் கிட்டத்தட்ட கொடுத்துருக்கேன். 2015 இப்போ இந்த 2025 வரைக்கும், இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7000 ஜாதகங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் யாரும் நான் சொன்னது தவறுன்னு வரவே இல்லை. எத்தனையோ ஜோதிடர்கள் பார்த்துருக்கலாம், அவங்களும் இது எப்படிங்கன்னு ஒரு கருத்து கேட்டதே இல்லை. அதனால் நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே போகிறேன். இது வெற்றி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்களே பார்க்குறோம் இல்லையா? இப்போ நானே அந்த பழைய ஜாதகம்லாம் இல்லை. இப்போ எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்கும் சரி, ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சரி, எல்லாமே உங்கள் முறைப்படி அந்த ஃபைல் தானே வச்சுருக்கோம். உங்கள் மாமாவே வந்து ஒரு சொல்லும்போது ஒரு நெருக்கடியான 2019 ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் இருந்தார். இது ரொம்ப மோசமாக இருக்குது டைமிங்கு, அவரை கொஞ்சம் பாதுகாத்துக்குங்க அப்படி சொன்னோன்னே அவருக்கு கரெக்டாக கேர் பண்ணி அவர் இப்போ இன்றைக்கி ஒரு பொசிஷன் எடுத்தா இருந்துச்சு. அதுதான் அப்போ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை சொல்கிறதுக்கு நம்மளுடைய ஜாதகம் ரொம்ப பயன்படும். ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியும், நான் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் பரிகாரமே கிடையாதுங்க சார். நம்ம ரொம்ப வந்துட்டோம். ஆமாம், கடக லக்னத்துக்கு பயிற்சிக்கு போயிடுவான். அது என்னுடைய லக்னம் சார், சனி பயிற்சி பரபரப்பாக இருக்கிறேன் நான். ஓகே, ஆவலாக இருக்க தெரிஞ்சுக்கிறேன். உண்மைதான் அது. எனக்கு கடக லக்னம் தெரியும், அது வந்து ஒரு சந்திரனுடைய ஆட்சி வீடு. அது மட்டும் இல்லை, மனோகாரகன்னு சொல்லி சந்திரன் சொல்கிறது. அவங்களுடைய மனம் வந்து கடக லக்னத்தில் பாருங்கள், அவங்களுடைய மனம் வந்து எப்போதுமே ஒரு பாசிட்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு மனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும், வெளியில் ஒரு மனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இதை கண்டுபிடிக்கிற கஷ்டம். கடகத்தை மட்டும் என்னன்னா, அவங்க உள்ளார என்ன நினைக்கிறாங்க, மற்ற இலக்கணங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லிடலாம். ஆனால் கடகத்தினுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியவே தெரியாது. ஏன்னா அது ஒரு தனியாக வேலை செய்யும், இது ஒரு தனியாக வேலை செய்யும். அந்த மாதிரியாக 2 நிலைகளை ஒரே நேரத்தில் யோசிக்கக்கூடிய தன்மையுடையவங்களாக கடகம் இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த சின்னமே வந்து நண்டு கொடுத்துருக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தரையிலையும் வாழும், தண்ணியிலையும் வாழும். இப்போ இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுது. இது வரைக்கும் கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து பலவிதமான தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். உயிர் பயத்தெல்லாம் ஏற்படுத்தியிருப்பார். வந்துட்டார். ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று ஆச்சு உங்களுக்கு. ஆமாம், பைக்கு சின்ன லெவலில் உங்களை வந்து பதப்படுத்தி தட்டி விட்டுருக்காங்க. அது 8ஆம் இடங்கிறது 8ஆம் இடம், அதாவது ஸ்ட்ராங் பண்ணுறது. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய விலைகளை எது தவறான விஷயங்களை அதெல்லாம் கட் பண்ணி ஒரு ஆரோக்கியமான சுச்சுவேஷனுக்கு உங்களை கொண்டு வந்துடும். அதுதான் அந்த 8ஆம் இடத்தை சனி பண்ணுது. அதனால் இப்போ 8ஆம் இடத்துலேருந்து அவர் உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார், மீனத்துக்கு வந்துடுறார். இந்த மீனத்துக்கு வர்றது என்னென்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருப்பார். அதே தான் இங்கேயும் நடக்கும். உங்களுடைய லைஃப்பை வந்து இந்த இடத்துல இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் மாற்றி வேறொரு கோணத்துக்கு உங்களை கொண்டு வந்துடுவார். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடக லக்னம் அவ்வளோ சிறப்புடையது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தையே பார்க்குறாரு திரிகோண பார்வையாக. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய புத்திரஸ்தானமான 9ஆம் இடத்தை வந்து மீனத்துலேருந்து பார்க்குறாரு. அது உங்களுக்கு 5ஆம் இடம். விருச்சிகம் வந்து உங்களுக்கு 5ஆம் இடம். உங்களை புத்திரஸ்தானத்தை பார்த்துறாரு.
அப்போது 2 விஷயங்கள் இருக்குது. உங்களையும் உயர்த்தக்கூடியவராக மாறிடுறாரு. உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்துலேயும் ஒரு ஃபேவரட்டை கொடுக்குறாரு, ஒரு உயர்வு. சொல்ல முடியாது, உங்கள் பசங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கான காலமாகவும் இருக்குது. உயர்கல்வி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய விதமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கும், கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களுடைய 3ஆம் இடமான கன்னியவும் அவர் பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக. 3ஆம் இடம் தெரியும் உங்களுக்கு, மறைமுகல் எதிரிகளுடைய சாணம், உங்களுடைய இளைய சகோதரத்தை பற்றி தெரிஞ்சுக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய இளைய சகோதரன் கொஞ்சம் வலிமை அடைவார். இடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு அமையும். இளைய சகோதரத்துடன் உங்களுக்கு ஒரு பலம் சொல்கிறது, தம்பி இருக்கிறான்னா ஒரு தைரியம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் அமையுது. ஆக இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடகலக்கணத்துக்கு ஒரு சிறப்பான என்ன சொல்லணும், ஏன்னா குழந்தைகள் மேலே தான் ரொம்ப அதிகமாக பாசம் உடையவங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்கு உதாரண புருஷர் ஒருத்தருக்கார், நான் இப்போ நான் சொல்லலை, சொன்னால் சரியா இந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, அதனால் அது வேண்டாம். இல்லைன்னா நான் சொல்லிவிடுவேன், தெரியும் நம்ம பேசியிருக்கோம், அதனால் வேண்டாம். புத்திரர்களுக்காக ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணக்கூடியவங்க. நானே அப்படி தானே சார், அதனால் அதுக்காக தான் சொல்கிறேன், உதாரணம் தேட வேண்டியதில்லை. பசங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் இறங்கி செய்யுங்க அப்படிங்கிறது இருக்குங்களா. அந்த மாதிரியாக கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பானதுன்னே சொல்லலாம். திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய யோகமான காலமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலம், நீண்ட ஆயுளுடையவங்களாக இருக்குது. இந்த காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் கடகலக்கணத்தில் பிறக்கிறாங்கன்னாக்க ரொம்ப ஆயுள் ஸ்ட்ராங் உள்ள குழந்தைகளாக பிறப்பாங்க. தந்தைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமாக அவங்களுடைய லைஃப் இருக்கும். ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். வேறு என்ன கேளுங்க. தொழில் வேலை வாய்ப்பு சார் எங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்க தொழிலுங்கிறது வந்து கடகத்தை எப்பவுமே கேட்டிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தொழில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உட்காந்து பார்க்குற வேலை பொதுவாகவே உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கடகலக்கணம் ஒரு ராஜலக்கணம் அப்படிங்கிறனால வேலை பார்க்குறாங்கனாலும் அந்த இடத்துக்கு இவங்க தான் ராஜாங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. தொழில் செய்கிறாங்கன்னாங்களும் அப்படி தான். அதான் உட்காந்து வேலை பார்க்க முடியாதுன்னு வச்சுங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தொழில்னால் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. இப்போ ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அல்லது ஒரு ஊர் விட்டு ஊர் போய்கிட்டே இருக்கிறது, ட்ராவல் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அழுக்காமல் போவாங்க. அது மாதிரி பயணங்கள் வந்து பொதுவாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி வாகனங்களும் ரொம்ப பிடித்தமான விஷயம். வீடு வாகனங்கள், ஏதாவது புதிய வாகனங்கள், புதிய வீடுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாகனங்கள் வாங்கலாம். அவங்க வாகனம் பிரியர் தான், அவங்க வாகனம் இருக்கும், ஆல்ரெடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். வீடு சார், வீடு அமையுமா? வீடெல்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு புதுசாக கட்டுறவங்களுக்கு இது காலம் இல்லை. அடுத்து இந்த மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகுது, அங்கே வேணால் நீங்கள் கொஞ்சம் விரயம் பண்ணி வாங்கலாம். அது கொஞ்சம் மாற்றத்துக்குரியதாக இருக்குது. இந்த 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிக மிக சிறப்பான இடம்னு சொன்னாக்கா உங்களுக்கு லக்னத்தை பார்க்குறது உங்களை உயர்த்தும். கடக லக்னத்தில் பிறந்தவங்கள கொஞ்சம் உயர்த்தக்கூடிய விதமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம அந்த காதலை பற்றி பெருசாக பேசுகிறதே கிடையாது. ஆமாம் சார், காதல் கொஞ்சம் கைகூடும் அப்படி வச்சுக்கலாம். நல்ல காதல். காதல்கள் கை கூடணும் இல்லை, எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்ல. காதல் கை கூடக்கூடிய காலமாக இது இருக்குது. அடுத்து திருமணம் சொன்னீங்களா? திருமணம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திருமணம் சொல்லிட்டீங்க சார். கல்வி வந்து நீங்கள் இவங்களை வந்து இவங்க ஒரு வித்தியாசமான ஆள். பசங்கள்னு வச்சுங்களேன், அதாவது ரொம்ப மற்ற குழந்தைங்க மாதிரி விழுந்து படிக்கிற ஆட்கள் இல்லை. ஒரு தடவை பார்த்தாங்கன்னா மைண்டில் அவங்களுக்கு ரீச் ஆகிடும். ஏன்னா ரொம்ப ஞாபக சக்தி அதிகம் உடையது. அதனால் ஃபெயில் மட்டும் ஆக மாட்டாங்க எப்போதுமே. இது அவங்களுக்கு வருங்க, படித்த மாதிரியே தெரியாது, ஆனால் பாஸ் எடுத்துருவாங்க. இதெல்லாம் அவங்களுடையது. ஆனால் இப்போ சனியுடைய பார்வை பார்க்குறதுனால, திரிகோண பார்வையில் இருக்கிறதுனால கல்வியில் ரொம்ப சிறப்பாக வருவாங்க. சிறப்பாக எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாடு போய் படிக்கலாம். 9ஆம் இடம் பாக்கியம் சொன்னது இல்லைங்களா? வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க போய் தாராளமாக படிக்கலாம். அதற்கான வாய்ப்பு வரும், படிக்கலாம் போய். அப்போ இது பயிற்சி வந்து கடகலக்கணக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி தான். இது கடகலக்கணத்துக்கு அதாவது பகை கிரகம் சனி. அவர் வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பகைவர்களே உங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரியான காலம் அது. உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட அவன் செய்கிறது உங்களுக்கு நன்மையாக முடியும். நன்மையாக முடியும். ஆமாம், அப்படி தான்.
எதிராளியை வந்து அவனே விழுந்துட்டு உங்களுக்கு அதாவது சண்டை போடுறன்னு வந்தவன் அவனா மோதிட்டு கீழே விழுந்து கீழே கிடக்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு இது பகையாக இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது, ஏன்னா 7, 8க்கான அதிபதி அவர். உங்களுடைய திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்கணும், திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். அந்த மாதிரியாகலாம் நிறைய விஷயங்கள் வந்து யோகமான, அதாவது பகைவர்களால் வெற்றி. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், பகைவர்களே அவங்களே தேடி பிடிச்சி உங்களுக்கு வெற்றியை கொண்டாந்து கையில் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் சொல்லணும். அது கடக ஆலோசனைகள் சார், ஏதாவது ஆலோசனை கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணுமா? இல்லை அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ஜி. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்றைய காலத்தில் வாழ்கிறவங்க, அப்டேட்டடாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை மாற்றிட்டு போயிடக்கூடியங்க. இப்போ நீங்கள் ஒரு சொந்த ஊர், இதுதான் என் ஊர் அப்படின்னாக்க அதுலேயே இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட மாட்டீங்க. வேறு ஊருக்கு போனீங்கன்னாக்கா அந்த ஊரை உங்கள் ஊராக நீங்கள் பாவிக்கக்கூடிய அளவுக்கு மனநிலை உடையவங்க. அட்வைஸுங்கிறது இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சனி பயிற்சி வந்து இதற்கு முன்பு வேணால் பயிற்சியில் வேணால் அட்வைஸ் கொடுக்கலாம் தவிர இந்த பயிற்சி அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நல்ல பீரியடாக இருக்குது. நல்லா முடிஞ்ச அளவுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல யோகமான பீரியடாகவே உங்களுக்கு அமையுது. அட்வைஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆடம்பரமாக செயல்படாதீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே அடக்கி வச்சுட்டு போகணும். அது வேணால் சொல்லலாம். இருந்தும் இல்லாமல் இருன்ற மாதிரி அப்படியே மெயின்டைன். கடக லக்னம் போகிறது வரைக்கும் கிடையாது, கொஞ்சம் ஆடம்பரமாக தான் இருக்கிறவங்க தான். ஏன்னா ராஜா இல்லைங்களா, வரும்போதே ராஜாதி ராஜா ராஜா மாத்தண்டன்னு ஒரு அடைமொழியோடு சொல்லக்கூடியவர்கள் இல்லைங்களா, அந்த பெருமை உடையவங்க. அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இது சிறப்புன்னே சொல்லலாம். வேறு என்ன கேட்கணும்? வேறு ஒன்று சார், கடக லக்னம் முடிஞ்சுது. எனக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் நான் அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டேன், ஆனால் இந்த இடத்துல ஏன் கேட்குறேன்னா, இந்த பயிற்சி வர்றதால சனி பேசினு எடுத்தீங்களா, இந்த பரிகாரம்னு ஏன் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? ஏன் பரிகாரம் உண்மையிலே இருக்குதா இல்லையா?